கம்பெனி சீட் கவர்ஸ் தான் ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க. அண்டர் சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் 99% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஸ்விஃப்ட் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொகேஷன் திருப்பூர் தான். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,95,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். இதில் வாங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 100% இருக்குங்க. ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. வண்டி எடுத்தால் ரெடி டு ரைடில் இருக்குது. இப்போவும் சொல்கிறேங்க, லாஸ்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாமல் நாங்கள் எப்போவுமே எந்த வண்டியும் கொடுத்தது கிடையாது. நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாட்டி அந்த வண்டி நாங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வர மாட்டோம். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. சில பேர்த்தோடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் தெளிவாக பண்ணியும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. குறை சொல்கிறதுக்கு நல்லது தான், வளர்கிறோம். இருந்தாலும் செய்யாத ஒரு குற்றத்தை எப்படிங்க ஏற்றுக்க முடியுது? கஷ்டமாக இருக்குது. அதனால் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நல்ல செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் ஓல்டு செக்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓல்டு செக்மெண்ட்டில் இப்போ நம்ம ஸ்கார்பியோ ஒரு 13 வண்டிக்கு மேலே லைவில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த செக்மெண்ட்டில் என்ன பட்ஜெட்டில் வண்டி வேணாலும் உடனே கால் பண்ணுங்கள். சூப்பராக வண்டி எடுத்துடலாம். 2006 மாடல் எஃப்சி 2026 வரைக்கும் லைவில் இருக்குங்க. ஒரே ஒரு வண்டியில் -3வது ஓனர் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ள ஃபுல்லி டீசல் வேரியண்ட்டுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,19,000 ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டில் தான் இருக்குது. ஸ்கார்பியோ இந்த மாதிரி ஓல்டு செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷோரூம் போகாது. எப்போவுமே வெளி சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பர் ரெக்கார்டான வண்டினே சொல்லலாம். ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. ஏபிஎஸ் அளவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்ஷன் டிஸ்டிங் எதுவும் கிடையாது. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் 99% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஸ்கார்பியோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். அது போக கலர் பிளாக், அதுதான் இதில் ஹைலைட்டு. அவ்வளோ அழகான செக்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு 2006 மாடல் நாங்கள் அப்போ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2,40,000 எடுத்துகிட்டு வந்திருந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அது வேல்யூவேஷன் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அதை விட வேல்யூவேஷனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோல்டை விட ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. வைகல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,95,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தானே. வண்டி 200% நல்லா இருக்குது. சூப்பர் செக்மெண்ட். மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா Volkswagen போலோவில் 2011 மாடல் கொண்டு வந்திருக்கும். 3வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டில் தாங்க இருக்குது. அதுக்கு ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேட்ச் ஆக்ஷன் டிஸ்டிங் எதுவும் கிடையாது. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் 99% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. போலோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க.